ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தற்போது பெரும் சர்ச்சைக்குரிய விஷயங்களா இருப்பது இரண்டு தான். ஒன்று திருப்பதி லட்டு விவகாரம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா விவாகரத்திற்கு கேடிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து காட்டு தீ போல இணையத்துல பரவி இருக்கு. இதனால டன் கணக்குல நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா விவாகரத்து குறித்து பல செய்திகள் வெளியாகி இருக்கு. அமைச்சரின் கருத்து தொடர்பாக ஏற்கனவே நாக சைத்தன்யா தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில நடிகை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல தனது கண்டனங்களை ரொம்பவே காட்டமா தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைத்தன்யாவும் நடிகை சமந்தாவும் காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுடைய திருமணம் ஆந்திராவின் பல பத்திரிகைகள்ல முதல் பக்க செய்தியாக மாறிச்சு. ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதி அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டுல பரஸ்பரமாக பேசி விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விவாகரத்தின் போது நாக சைத்தன்யா தரப்புல இருந்து மட்டும் ரூபாய் 100 கோடி ஜீவனாம்சம் கொடுக்க முன்வந்ததாகவும், ஆனால் சமந்தா அதனை நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகுச்சு. நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுச்சு. இந்த நிச்சயதார்த்தம் ரொம்பவே எளிமையாக நடைபெற்றுச்சு. இது தொடர்பான புகைப்படங்களை நாக சைத்தன்யாவின் அப்பா நடிகர் நாகார்ஜுனா வெளியிட்டாரு. இவர்களுக்கு பலரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றது சமந்தா தன்னுடைய காதலன் நாக சைத்தன்யாவிடம் கூறிய நாள் அப்படின்னு கூறப்படுது. இவங்க ரெண்டு பேருமே பரஸ்பரமா பேசி பிரிந்து விட்ட நிலையிலும் கூட இவர்களின் பிரிவுக்கு கேடிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்துக்கு நாக சைத்தன்யா கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில நடிகை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணாக இருக்க, வீட்டிலிருந்து வெளியே வந்து வேலை செய்ய, பெண்களை பொருட்களை போல் நடத்துகின்ற பலரது கவனத்தை ஈர்க்கும் துறையில் வாழ, காதலிக்க, காதலிலிருந்து வெளியே வர, இன்னும் எழுந்து நின்று தனக்காக சண்டையிட அப்படின்னு சொல்லிட்டு இது அத்தனைக்கும் அதிக தைரியமும் வலிமையும் தேவை. எனது இந்த பயணம் என்னை மாற்றியமைத்திருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். தயவு செய்து அதை சிறுமைப்படுத்தாதீர்கள். மற்றும் ஒரு அமைச்சராக உங்கள் வார்த்தைகள் இந்த சமூகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். தனிநபர்களின் தனிப்பட்ட விஷயங்களின் மீது மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி ஊடகங்களில் பேசுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது சொந்த விஷயங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதை தெளிவுபடுத்துவதற்காக கூறுகின்றேன். எனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தது. எனது விவாகரத்தில் எந்தவிதமான அரசியலும் இல்லை. மேலும் உங்களின் அரசியல் சண்டைகளுக்கு எனது பெயரை பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க சமந்தா. சமந்தாவின் இந்த பதிவு பலரது கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம அமைச்சருக்கு சரியான பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ நீங்க சமந்தாவுடைய இந்த பதிலடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.